वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। यजेवं वेत्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். य एनं वेत्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते। ओम नमो भगवते वेंकटेशाय नमः. புருஷன் பிரகிருதி சத்துவம் இது முதலான குணங்கள் இந்த மூணையும் நாம் டிவைட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். புருஷன்னா என்ன அர்த்தம், பிரகிருத்தினா என்ன அர்த்தம், சத்துவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நாம் இதெல்லாம் நல்லா கிளாரிட்டியோடு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நமக்கு கிளாரிட்டி இல்லாததினால்தான் பெரும் பிரச்சனைகள். அப்போ அதில் நமக்கு ஒரு நல்ல ஆதராதிசயம் ஏற்பட வேண்டும். இதில் நமக்கு ஒரு நல்ல பிடிப்பு புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுன்றதால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, எந்த விஷயத்தை நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படின்னு கேட்டால் எதில் நமக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிறதோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த ஆர்வம் நமக்கு வளரணும். அந்த ஆர்வம் நமக்கு வளரலைன்னா பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்வத்தோடு அணுக வேண்டும். ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம்ன்றது விஷயம் வேதம். ஸ்ரத்தையோட ஒரு ஆர்வத்தோட ஒரு சந்தோஷத்தோட. இன்றைக்கி பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா, யாருக்கும் ஆர்வம் இருக்கிறதுல. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதை நிறைய நம்ம பிரவர்த்திக்கணும், அதனுடைய விசேஷங்களை நம்ம மேலே பாகுபடுத்தி பார்க்கணுன்றதால ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது மக்களுக்கு இன்றைக்கி ரொம்ப குறைச்சலாக போயிடுது. அதுதான் ப்ராப்ளமே இருக்குது. ஸோ இதை தெரிந்து கொள்வதனாலே நமக்கு என்ன அர்த்தம், ஆத்மாவை பற்றி இன்னும் கிளாரிட்டி வரும். ஆத்மாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஏனம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணை சக சர்வதா வர்த்தமானோப்பி நச பூயா அபிஜாயத்தை. அப்பேற்பட்டவருக்கு மீண்டும்
சம்சார சம்பந்தமானது ஏற்படுவது இல்லை. ரொம்ப முக்கியம் இது. இதனுடைய டெக்னிக்கலான அர்த்த விசேஷங்களை ராமானுஜர் விவரணம் பண்ணுகிறார். சர்வதா வர்த்தமானோப்பி நச பூயோபிஜாயத்தை, பூயா அபிஜாயத்தை அர்த்தம், மீண்டும் அவனுக்கு சம்சார சம்பந்தம் ஏற்படுவது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்போ முன் ஸ்லோகத்தில் நாம் என்ன பார்த்தோம்? உபதிரஷ்டா, அனுமந்தா, பர்த்தா இல்லையா, மகேஸ்வரா, போக்தாச்ச மகேஸ்வரஹான்னு பார்த்தோம். பர்த்தா போக்தாச்ச மகேஸ்வரஹான்னு பார்த்தோம். இங்கே தேகினேஸ்பின் என்பதாக ஸ்லோகமானது சொல்லப்படுகிறது. தேகினேஸ்பின் புருஷா உபதிரஷ்டா, தேகினேஸ்பின் புருஷா அனுமந்தா, தேகினேஸ்பின் புருஷா பர்த்தா, தேகினேஸ்பின் புருஷா போக்தா, தேகினேஸ்பின் புருஷா மகேஸ்வரா, தேகினேஸ்பின் புருஷா பரமாத்மா அப்படின்னு நாம் பார்த்தோம். அன்வயம்னு பேர். அன்வயம்னா அர்த்தம்னா ஸ்லோகத்தை சொல்வது ஒரு கணக்குன்னு சொன்னால் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வது என்பது ஒரு கணக்கு. இந்த தேகினோஸ்பின் என்பதான பதமானது உபதிரஷ்டா என்பது ஒன்னொன்றுத்திலையும் அது சேரக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேகத்தில் இவன் மகேஸ்வரன், இந்த தேகத்தில் இவன் பரமாத்மா, இந்த இப்படி சொல்றதுனால என்ன புரிகிறது நமக்குன்னா, இவன் உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இல்லை. தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். ஜீவாத்மா தேகத்திற்கு ஈஸ்வரன், ஜீவாத்மா தேகத்திற்கு பரமாத்மா அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த பரமாத்ம சப்தமானது ஜீவனை மட்டும்தான் குறிக்கிறதே தவிர்த்து உலகத்திற்கெல்லாம் பரமாத்மாவா இருக்கக்கூடிய பகவானை குறிக்கல. அப்ப இந்த பரமாத்மான்னு ஜீவன பரமாத்மான்னு சொல்லல, அதையும் புரிஞ்சுக்கணும். ஜீவன பரமாத்மான்னு சொல்லல, உலகத்துக்கெல்லாம் பரமாத்மா கிடையாது. அந்த பரமாத்மாவை அது குறிக்கல. ரெண்டு விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். தேகினோஸ்மின்னு பரமாத்மா, தேகினோஸ்மின்னு மகேஸ்வரா, இந்த ரெண்டு படம் எடுத்துப்போம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு. தேகினோஸ்மின் பரமாத்மான்னு அர்த்தம் இந்த தேகத்திற்கு அவன் பரமாத்மா. ராஜா அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அப்படியா, ஒரு பெரிய ராஜாவானார். ஆமானார். எந்த ராஜானார்? அவர் சோழ தேசத்துக்கு ராஜா, அவர் பாண்டிய தேசத்துக்கு ராஜா. சரி, சோழ தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறவர் பாண்டிய தேசத்துக்கு ராஜாவாக முடியுமோ? சோழ தேசத்தில் ராஜாவாக இருக்கிறவர் பாண்டிய தேசத்திற்கு கட்டளை இட முடியுமோ? என் கட்டளையை சாசனம் அப்படின்னு அங்கே போய் சொல்ல முடியும், டேராக பேச முடியுமோ? சோழ தேசத்தில் கட்டளை இட்டார்னா சோழ தேசத்தில் இருப்பவா கேட்பாளே தவிர்த்து அது பாண்டிய தேசத்திற்கு அவருடைய கட்டளை செல்லுபடியாகுமோ? கேள்விக்கான அர்த்தம் புரியுறதா உங்களுக்கு? சரி, இப்போ சோழ தேசத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்திற்கு பிட்டி கிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ராஜா. அவர் ராஜாவான அவர் பெரிய ராஜாவார். அந்த கிராமத்துக்கு அவர் ராஜா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வீட்டில் உட்காந்துருக்கார். இந்த வீட்டில் இவன் தான் ஏன் ராஜான்றான், இந்த வீட்டில் இவன் தான் ராஜா அப்படின்றான். இவன் வச்சது தான் சட்டம், இவனை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்கிறான். இப்போ இந்த வீட்டில் ராஜாவாக இருக்கிறவன் கிராமத்துக்கு ராஜாவாக முடியுமோ? கிராமத்துக்கு ராஜாவாக இருக்கிறவன் நாட்டுக்கு ராஜாவாக முடியுமோ? இப்போ ராஜா தான். இந்த ராஜான்ற சப்தமானது வீட்டுக்கு தலைவனாக இருக்கிறவனையும் குறிக்கிறது, கிராமத்துக்கு தலைவனாக இருக்கிறவனையும் குறிக்கிறது, நாட்டுக்கு தலைவனாக இருக்கிறவனையும் குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன கான்டெக்ட்? இந்த வீட்டில் இவன் வச்சது தான் சட்டம், இவன் தான் ராஜான்னு சொன்னால் இவனை சக்கரவர்த்தி யாரா சொல்லுவாளா? அப்போ வீட்டுக்கு ராஜானா சகல லோகத்துக்கும் ராஜாவா ஒருத்தர் இருக்கான்னு தான் அர்த்தம். தேகத்திற்கு ஜீவாத்மாவானவன் பரமாத்மான்னு சொன்னால் தேகத்திற்கு தான் இவன் பரமாத்மாவாக இருக்க முடியுமே தவிர்த்து பரமாத்மாவிற்கு பரமாத்மாவாக இருக்க முடியுமோ? சமஸ்த லோகங்களுக்கு இவன் பரமாத்மாவாக இருக்க முடியுமோ? அதே மாதிரி மகேஸ்வர சப்தம் யாரை சொல்றது? ஜீவனானவன் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இந்திரியாதிகளுக்கு தலைவன், தேகத்திற்கு தலைவன், இந்திரியங்களுக்கு தலைவன்னா அப்போ மகேஸ்வர சப்தம் தமீஸ்வரானாம் பரம மகேஸ்வரனும் பகவானை சொல்லுமோ? அல்ல பகவானுக்கு பதில் இவனை சொல்லுமோ? அந்த வித்தியாசங்களை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதுக்கு மேலே இப்போ என்ன சொல்கிறார் அப்படி கேட்டால், முதல்ல பிரகிருத்தினா என்ன அர்த்தம், பிரகிருதி புருஷன்னா என்ன அர்த்தம், அப்புறம் சத்தம்னா என்ன அர்த்தம், இதை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கப்பா. இதை தெரிஞ்சுக்காமலே கீதைன்னு சொல்லாதீங்க. இதை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேற்கொண்டு ஆத்ம தத்துவத்தில் ஒரு கிளாரிட்டியானது கிடைக்கும். இதில் உங்களுக்கு கிளாரிட்டியே இல்லைன்னா ஆத்மாவை பற்றி கிளாரிட்டி உங்களுக்கு எப்படி வரும்னு பரமாத்மா கேட்குறான். அதனால் இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏனம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைஹி சஹ சர்வதா வர்த்தமானோபி நச பூயோபிஜாயதே யஹா புருஷா. ஏனம் புருஷம், யஹா எந்த ஒருவனானவன், ஏனம் புருஷம் அதாவது அர்த்தம் கீழே சொல்லப்பட்டதான ஜீவாத்மா. ஏனம்னா அர்த்தம் ஜீவனை குறிக்கிறது. ஏனம் புருஷம் இந்த ஜீவாத்மாவையும், ஏனாம் பிரகிருதிம் அது அர்த்தம். பிரகிருதி சப்தம் ஸ்திரீலிங்கம் ஃபெமினைன் ஜெண்டர், புருஷ சப்தம் மேஸ்குலின் ஜெண்டர், பிரகிருதி சப்தம் ஃபெமினைன் ஜெண்டர். புரியுதா?
அந்த ஃபெமினைன் ஜெண்டரை குறிக்கிறது. ஏனாம் பிரகிருத்தியும் அப்படின்னு சொல்றார். ஏனாம் அப்படின்றார். ஏனாம் பிரகிருத்தியும், அத்தகையதான பிரகிருத்தியையும் குணை சக மேலே எக்ஸ்பிளைன் பண்ண போறார். சத்துவம்னா என்ன, ரஜஸ்னா என்ன, தமசுனா என்ன, சத்தத்தினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ரஜஸனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், தமசனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஃபர்தர் டெவலப்மெண்ட், ஃபர்தர் விவரணம் பண்ண போறார். பிரகிருத்திம் ஏனம் பிரகிருதி ஏனம் புருஷம் ஏனாம் பிரகிருத்திம் ச குணை சக குணங்களோடு கூடியவனாக வேத்தி அவன் அறிந்து அதில் ஒரு முதிர்ச்சி, ஒரு முதிர்ந்த பரிபக்குவத்தை அடைவானோ சஹா சர்வதா வர்த்தமானோபி அவன் யாரு, அவன் அந்த பூர்ண உபாயத்தை உடையவன். சர்வதா எந்த சரீரத்தில் எத்தகையதன் ஒரு ஒரு சிரமத்துடன், எந்த சரீரத்திலையும் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அவன் வர்த்தமானோபி சதா சர்வதா வர்த்தமானோபி பூஜகானாபிஜாயதே. அதை பாருங்கோ, எந்த தேக சம்பந்தம் அவனுக்கு கிடைத்திருந்தாலும் அவனுக்கு இந்த ஜென்மாவிற்கு பிறகு மறுபடியும் சரீர சம்பந்தம், மறுபடியும் தேக சம்பந்தமானது கிடைக்கப் போவது இல்லை என்பது நிரூபணம். சரியா? அதாவது கீழே சொல்லப்பட்ட சுபாவங்கள் உடையவனான ஜீவாத்மாவையும், புருஷன்னா ஜீவாத்மா, ஜீவாத்மாவையும் பிரகிருதியையும் அதுக்கு மேலே சொல்லப்படக்கூடிய சத்வாதி குணங்களையும் எவன் தெளிவாக அறிகிறானோ, ஏன்னா அவனுக்கு அப்போ தான் ஆத்மஸ்வரூப சித்தி ஏற்படும், அவனால் தான் ஆத்மாவை கிளாரிட்டியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் ஆத்மாவை புரிஞ்சுன்றது அர்த்தமே ஆகும். இல்லைனா அது ஆத்மாவில் சேராது, ஆத்மாவை புரிஞ்சுன்றது ஆகாது. அவன் எந்த சரீரத்தில் எந்த விதமான சிரமத்தில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான ஒரு தசையில் இருந்தால் கூட, அதாவது நாம் ரைக்வருடைய கதையை பார்த்தோம் இல்லையா, 2-3 தடவை ரைக்வருடைய கதையை பார்த்தோம். லேட்டஸ்ட்டாக இந்த 13ஆவது அத்தியாயத்தில் ரைக்வருடைய கதையை பார்த்தோம். ஜானஸ்ருதிக்காக ரைக்வர் உபதேசம் பண்ணினார் கதையை பார்த்தோம். அந்த ரைக்வர் அரத்திரு ஜன சம்சதி அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணச்சே, சந்தடி இல்லாதான் இடத்துல ரைக்வர் உட்காந்துட்டு போயிறார். உடம்பு முழுக்க சொறி ஷரங்க வந்து புழு வந்துடுத்து அந்த ஷீழில். ரைக்வருடைய தேகத்தில் அந்த தேகத்தில் ஷீழ் வந்துடுத்து. அந்த ஷீழில் என்ன இருந்தது, புழு உருவாயிருக்கு. அப்படி ஒரு தேகம் இருந்தது. ஆனால் அவர் துளி கூட சமம் அடையலை, வருத்தம் அடையலை. ஏன்னா இது தேக பிரயுக்தமான காரியங்கள், ஆத்மாவுக்கு இது எதுவுமே கிடையாதுன்றதான ஒரு அத்தியுதமான பரிபக்குவ தசையில் எழுந்தடி இருந்த ரைக்வர் என்னும் மகாத்மா. இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு சின்ன தலைவலி வந்தாலே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு வயிற்றுவலி வந்தாலே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். சரீரத்தில் ஒரு சிரமம் ஏற்பட்டது அப்படின்னா நம்மளால் தாங்க முடியல. உடம்பு புழுத்து கிடக்கிறதுப்பா. ஒரு வண்டி கடையில் அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கார், அவருக்கு யாரான சாப்பாடு கொடுப்பாளா, அவர் யாரான சாப்பிட்றத பற்றி யோசிச்சாரா? உடம்புல நெளிஞ்சுட்டு இருக்கிற புழுவை வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கிற அவர் அந்த ஷீழ குழ அந்த ஷீழ அந்த புழு வழுக்கி கீழே விழுந்ததுன்னா ஒரு இலை எடுத்து அப்படி அந்த புழுவை எடுத்து மறுபடியும் அந்த புண் மேலே விட்டுட்டு இருக்கார் அவர். ஐயோப்பா அப்படி ஆயிட்டு இருக்கு ரைக்வர். ஏன்னா ஆத்மஜானிப்பா, அவர் நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கார். அவருக்கு இந்த தேகம்லாம் பரிசிரமம், அந்த தேகம் அவரை சிரமப்படுத்தாது. நாம இந்த தேகத்தை போகாயத்தனமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இளமை ததும்பும் பொழுது அட்டகாசங்கள் பண்றோம் நம்ம. அப்பா நமக்கு நடக்காது, நமக்கெல்லாம் கஷ்டமே வராது, நாம இப்படியே சௌக்கியமா இருந்துருவோம், நமக்கு இப்படியே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிடும் நினைச்சுட்டு எவ்வளவு தீய காரியங்கள் நாம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் லிஸ்டெல்லாம் போட்டாலாம் அதெல்லாம் கடைசி வரலும் பேப்பரே போகாது. அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ தீய சுபாவங்கள் இருக்கு. இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு விஷயம் சொல்கிறேன், சரியா இருக்கா பாருங்க. என்ன, நம்ம எஸ்விபிசி யூனிட்டுக்கும் இந்த ஒரு செய்தியை கேட்குறேன் நான், அவளும் சேர்ந்து இதை ரசிச்சுட்டு காலையிலையும். அதாவது நாம் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். பிரார்த்தனை பண்ணச்சே பெருமாள் நம்ம பக்கத்தில் இருக்கார், அவர் எதிர் இருக்கார், நம்ம கூட இருக்கார் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். நியாயம், தர்மம் தான். ஆனால் தப்பு பண்ணச்சே பெருமாள் நம்மளை விட்டு எங்கேயோ தள்ளி இருக்கிற மாதிரி நினச்சி தப்பு பண்ணுறோம். நான் சொல்கிறது புரியுதா? தப்பு பண்ணச்சே பெருமாள் எங்கேயோ இருக்கார், அவர் கண்ணில் படாமல் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அவருக்கு நாம் பண்ணுற தப்பு பண்ண தெரியாது அவருக்கு அப்படின்னு நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் பகவான் இருக்கிறதா நினச்சி தப்பு பண்ணுறோம். பிரார்த்தனை பண்ணச்சே பெருமாளை பக்கத்திலே இருக்கா நினச்சி பிரார்த்தனை பண்ண, பெருமாளே என்ன இப்படி கை விட்டுட்டியே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கனே, எனக்கு இவ்வளோ நடக்க மாட்டேன்றதே, நான் இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே, நீ இதை பண்ணக்கூடாதா, உனக்கு கண் இல்லையா கால் இல்லையா, நான் உனக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணேன், எவ்வளோ கல்யாண உற்சவம் பண்ணேன், முட்டி போட்டுலாம் மலையில் ஏறினேனே அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் கேட்குறோம். இப்போ நீ பிரார்த்தனை பண்ணிச்சா உன் பக்கத்தில் இருக்கிற பெருமாள், நீ தப்பு பண்ணிச்சா உன் பக்கத்தில் தான் இருக்கார், அது ஞாபகம் இருந்தால் நம்ம தப்பு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு அது ஞாபகம் இருக்கிறதுல. இதான் சுவாமி பிரகிருதி.
ஏன் எங்கள் யூனிட்டில் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சு மக்களமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. அதனால் இப்போ பாருங்க, ஜீவன் யாரு, பரமாத்மா யாரு அப்படின்றத முதல்ல நாம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, நம்முடைய கர்மாதீனமாக நமக்கு இப்படி ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த கர்மாதீனமான சரீரத்தை நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பரமாத்மா மோட்சம் கொடுக்க போறான்றதாக சரீர ஆத்ம விவேச்சனம் ஏற்படணும். ஜீவனுடையவும் பிரகிருத்தியினுடையவும் தன்மைகள் கீழே ஸ்பட்டமாக சொல்லி ஆயிடுத்து, நன்னா கிளியராக கொடுத்தாச்சு. தேகத்தினுடைய அதாவது பிரகிருத்தினுடைய தன்மைகள் என்னன்றதும் சொல்லியாச்சு, ஜீவனுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லி ஆயிடுத்து. அதில் இப்போ மேலே அந்த சத்வாதிகளுடையதான பிரஸ்தாவம் சொல்ல போகிறார். அது அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். 14ஆம் அத்தியாயத்தில் சத்வாதி குணங்களை சொல்ல போகிறார். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவன் சர்வதா வர்த்தமானோப்பி, இந்த ஜீவாத்மா இத்தகையதொரு தேகத்தை அடைந்திருந்தே இருந்தாலும், நமக்கு இளமையில் ஆட்டமாக ஆடுறோம், நமக்கு என்னமோ தப்பே மேலே பகவானிடத்தில் சிக்ஷையே வராதார் போல நமக்கு சந்தோஷம் வருது, உடம்புல இதே மாதிரி இந்த இளமை ததும்ப போகிறதுன்னு நினச்சின்னு நாம் ஜாலியாக குதின்னு குதிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தளர்றது, நாடி தளர்றது, நரம்பு தளர்றது, இன்னொருத்தருடைய ஒரு துணை தேவைப்படுறது. யாருக்காக நாம் உழைச்சோமோ, யாருக்காக ஆசைப்பட்டோமோ, யார் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவன் நம்மளை கொண்டு போய் எங்கேயும் தள்ளி விட்டுறா, வச்சுக்க மாட்டேன்றா. ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன், என்ன ஆகுது, இப்போ கல்யாணம் ஆன புதுசில் அந்த அவர்களுடைய அந்த அறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, தம்பதிகள் தனியாக இருக்கக்கூடிய அறை, அந்த அறையில் என்ன இருக்கும், ஒரே பர்ஃப்யூம் வாசனை வீசும். கல்யாணம் ஆன புதுசில் அந்த அறைக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி கமகமகமான பர்ஃப்யூமுடைய வாசனை வீசும். கொஞ்ச நாள் ஆகிடுதுனா, 20 வருஷம் 25 வருஷம் ஆகிடுதுன்னா, அதே அந்த அறைக்குள்ளே அயோடெக்ஸு, அமர்தாஞ்சன், விக்ஸு, அப்புறம் அந்த தலைக்கு தடவி வைக்கிறோமே என்னமோ தைலம், நீலகிரி தைலம், அந்த வாசனை, டெட்டாலு, ஃபினாயில், அந்த வாசனை தான் வீசும். ஏன்னா அப்படி ஆகிடுது, தேகம் தளர்ந்து போச்சு, தேகத்தில் இருந்த சக்தி போயிடுது, சாமர்த்தியம் போயிடுது, கை கால் வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது, உட்கார முடியல, நிற்க முடியல, பேச முடியல, தளர்ந்து போயிட்டோம் நம்ம. அதனால் இந்த ஜீவாத்மா தேகத்தில் இருந்தாலும் கூட சர்வதா வர்த்தமானஹா அப்பி, அந்த ஜீவாத்மா தேகத்தில் எப்பொழுதும் இருந்தால் கூட, அதாவது தேவ சரீரத்தில் இருந்தாலும், மனுஷ சரீரத்தில் இருந்தாலும், ஸ்தாவர சரீரத்தில் இருந்தாலும், எந்த சரீரத்தில் அவன் இருந்தால் கூட அந்த தேகத்தினாலே ஏற்படக்கூடிய சிரமங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவன் அதை பொருட்படுத்த மாட்டான். இப்போ இதுக்கு தேகத்தினுடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜீவாத்மா சாஸ்திர விருத்தமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அர்த்தம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிங்கோ. நான் சொல்றது என்ன புரியுறதா? சர்வதா வர்த்தமானஹா அப்பி, அதாவது அவன் தேவ மனுஷாரி சரீரங்களில் எதில் இருந்தாலும் அந்த தேகம் படக்கூடிய சிரமங்கள், இப்போ ரைக்கு வர பார்த்தோம் இல்லையோ, குழகுழன்னு அந்த ஷீடானது புழுவாக புழுத்து போச்சு. அந்த புழு அப்படி கீழே போய் விழுறது, அதை எடுத்து அவர் திரும்பி மேலே போட்டுட்டு இருக்கார். எப்படி நடக்கிறது சுவாமி இது? முடியுமா? நம்மளால் இப்போ நம்ம தேகம்தான், நான் கூட நம்ம தேகத்தில் இந்த மாதிரி ஒரு அருவருப்பு நம்மளால் தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? ஆகையால் ஆனால் ரைக்வரை போல மகாத்மாக்கள் அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருந்தது காரணம் என்ன? அவா செத்தாயா இந்த தேகம் முடிய போகிறது, என்ன பெருமாள் மோட்சத்துக்கு அழிச்சு போகிறேன், நான் அழகாக மோட்சத்துக்கு போகிறேன், நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணும்னு சொல்லிட்டு இருக்காவா? கவலையே இல்லாமல் இருக்காவா? சாஸ்திர விருத்தமான, இப்போ இதுக்கு அர்த்தம் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அதாவது தேகத்தில் இருந்துட்டு இருக்கிற ஜீவாத்மா சாஸ்திர விரோதமான காரியங்களை பண்ணினாலும் அந்த ஜீவாத்மாவிற்கு மோட்சம் கிடைக்கும்னு தப்பான அர்த்தம் பண்ணக்கூடாது. தத்துவத்துக்களான மகான்கள் கூட என்ன பண்ணுறா, பிராரப்தமான கர்மாக்களை அனுசரித்து அவர்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டால் கூட அதை சகித்து கொண்டு அவர்கள் மேலே இந்த தேகத்தை இந்த தேகம் முடிவுறும் தருவாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பாருங்க, பிராரப்தத்தினாலே தேகத்தில் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய பெரிய மகான்கள் கூட மறுபடியும் பிறப்பார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. இங்க பாருங்க, தத்துவ வித்துக்கள்னு சில மகான்கள் இருக்கா. தத்துவ வித்துக்கள், தத்துவத்தை வித்தவான் அர்த்தம் இல்லை, தத்துவத்தை வித்துன்னு அர்த்தம், அறிந்தவர்கள் என்று அர்த்தம். தத்துவத்தை நன்கு அறிந்தவர்கள் இருக்காளே, கவனிங்க, தத்துவத்தை நன்கு அறிந்தவர்கள் இருக்காளே, அதில் 2 கேட்டகரி வச்சுக்கோங்க. ஒருத்தர் சிரமப்படுற கேட்டகரி, இன்னொருத்தர் சிரமம் இல்லாத கேட்டகரி.
ஒருத்தர் சிரமப்பட்டு இருக்கார், நான் ஒன்று பார்த்தியா அவரே சிரமப்படுறார், ஆமாம் அவரே சிரமப்படுறார், ஆனால் அந்த சிரமப்பட்டாலும் அவருக்கு அது சிரமமாக இருக்காது. ஏன்னா அவரால் அந்த சிரமத்துலேருந்து வெளில வந்துட முடியும். அதுக்கப்புறம் மோட்சம் தானது அவருக்கு நல்லா தெரியும். அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு உண்டான பிரயத்தனங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு சாட்சாத் மோட்ச சித்தி ஏற்பட்டுடும். அதாவது விசாரமே கிடையாது. அப்போ இப்போ சிரம தசையில் இப்போ இவருக்கு ஏன் கஷ்டம் வருது, அவருக்கு ஏன் கஷ்டம் வரல? இவருடைய கர்மா பிரகாரம் இவருக்கு கஷ்டம் வருது, அவருடைய கர்மா பிரகாரம் அவருக்கு கஷ்டம் இல்லை. இவருடைய கர்மா பிரகாரம் இவருக்கு கஷ்டம் வருது, அவருடைய கர்மா பிரகாரம் அவருக்கு கஷ்டம் இல்லை. சரியா போச்சா? இப்போ பாருங்கோ, இந்த தத்துவவித்தா இருந்துண்டு தத் கர்மானுகுணமாக அதிகமான சிரமந்தசையில் இருந்துட்டு அந்த சிரமத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் என்ன, அந்த சிரமத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவருக்கும் மோட்சம் உண்டு. மறுஜன்மானது கிடையாது, மறுபடியும் தேக சம்பந்தம்ன்றது அவருக்கே கிடையாது, சம்சார பந்தம்ன்றது கிடையாது. இப்போ இவருக்கே அப்படின்னு சொன்னால் இன்னொரு தத்துவவித்து இருக்கார், அவருடைய கர்மாதீனமாக அவர் சுகமே அனுபவிச்சுட்டு இருக்கார், அவருக்கு ஒன்றும் துக்கம் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, அவருக்கு அவர் பாட்டுக்கு சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கார். அப்படி சௌக்கியமாக இருக்கிறவருக்கு மோட்சம் உண்டான்னு கேள்வி வருமா? கஷ்டப்படுற இந்த சுவாமிக்கே மோட்சம் உண்டுன்னு சொன்ன பிறகு கஷ்டம் இல்லாத அவருக்கு மோட்சம் உண்டான கேள்வி வருமோ? அப்போ இவாளே மறுபடியும் பிறக்க மாட்டா அப்படின்னு சொன்னால் அப்போ தத்துவத்துக்களான மகான்கள் எப்படி சமமே இல்லாதவர்கள் மறுபடியும் பிறப்பான கேள்வி வரவே வராது. பூயா நாபிஜாயத்தே, அவன் மறுபடியும் பிரகிருதி சம்பந்தத்தை பெறுவதற்கு தகுதி அற்றவனாக ஆகிறான். பூயா நாபிஜாயத்தே, இங்க பாருங்க, ஜீவஸ்வரூபத்திற்கு பிறப்புன்றது கிடையாது, இறப்புன்றது கிடையாது, அதனால் மறுபடியும் பிறக்க மாட்டான் அப்படிலாம் சொல்றது அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. ஜீவனுக்கு பிறப்பு என்பதற்கு தாற்பயமே என்ன? தேகத்தினுடைய சம்பந்தம் தான். ஜீவனுக்கு பிறப்பு என்பதற்கு தாற்பயம் என்ன? தேகத்தினுடைய சம்பந்தம் தான். அப்ப தத்துவவித்தான மகான்களுக்கு மீண்டும் தேக சம்பந்தம் என்று கிடையவே கிடையாது. அவளுக்கு நிச்சேஷமான கர்மநாசம். நாம் திருப்பி பிறந்து திருப்பி அவஸ்தைப்பட்டு இப்படி அல்லோகலப்பட்டு இருக்கோமே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்மா இருந்தால்தான் இந்த சம்பந்தங்கள்லாம், கர்மா இருந்தால்தான் இந்த பிரச்சனைகள்லாம். கர்மா இல்லைன்னா இந்த பிரச்சனைகளோ இந்த சம்பந்தமோ வரவே போகிறது. தேக சம்பந்தம்ன்றது முழுக்க கர்ம சம்பந்தம் ஏற்பட்டது, கர்ம சம்பந்தத்தினால உண்டாகக்கூடியது. சரி சுவாமி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் ஆன்சரே பண்ண முடியாது பாருங்கள். நான் கேட்டால் பியூட்டிஃபுல்லாக, ஏன்னா ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. என்ன கேள்வினா, இந்த பிரளய காலம்னு ஒன்று உண்டோ இல்லையோ, பிரளய காலம்னு ஒன்று உண்டோ இல்லையோ, அந்த பிரளய காலத்தில் ஒருத்தனுக்கு தேக சம்பந்தம் கிடையாது, ஓகேவா? அப்போ பிரளய காலத்தில் தேக சம்பந்தம் கிடையாது, மறுபடியும் சிருஷ்டி காலத்தில் அவனுக்கு தேக சம்பந்தம் உண்டாகிறது. அது எப்போ உண்டாகும்ன்றது நிர்ணயமே கிடையாது. சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்கு தேக சம்பந்தமானது ஏற்படுகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற இந்த தத்துவ வித்துக்களுக்கு இப்போ ஒருவேளை தேக சம்பந்தம் இல்லை, பிரளய காலம் போல, அதுக்கப்புறம் சில காலங்கள் கழித்து மறுபடியும் அவர்களுக்கு தேக சம்பந்தம் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாமா? இதை எப்படி பிரளய காலத்தில் ஜீவனுக்கு தேக சம்பந்தம் இல்லாமல் பிறகு ஒரு காலத்தில் அவனுக்கு தேக சம்பந்தம் உண்டாகிறதோ, அதுபோல தத்துவவித்துக்களாக இதை அறிந்தவர்கள் இருக்காளே, ஏனம் வேத்தின்றதாக சொல்லி, ஏனம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைஹி சஹன்னு யார் தெரிந்து கொண்டிருக்கிறாளோ அப்பேற்பட்டவனுக்கு ஓகே இப்போ தேக சம்பந்தம் இல்லைன்னு வச்சுருக்கோ, அப்புறம் அவனுக்கு தேக சம்பந்தம் உண்டாருது அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னா கட்டாயவே கிடையாது. அதான் நச்சபோனலா வர்த்தது முக்தாத்மான்னு ஒருத்தர் இருக்கா பாருங்க, மோட்சத்துக்கு போகிறோன்னு ஒருத்தர் வச்சுருக்கோம் பாருங்க. அந்த மோட்சத்துக்கு போகிறவா பிரளய காலத்திலையும் மறுபடியும் பிறப்பார்கள்ன்ற யோசனை பண்ணவே பண்ணாதீங்க. இதில் தான் நிறைய பேர் சந்தேகப்பட்டே உட்காந்துருக்கா. சுவாமி பரமபதத்துக்கு போனால் பிரளய காலத்தில் திரும்பி வந்துடுவோமா நினச்சின்னு உட்காந்து முட்டாள்தனமாக கேள்வி கேட்டுருக்கான். சுவாமி ராமானுஜர் தெளிவாக சொல்லிட்டார், நச்சபோனலா வர்த்தது பிரளயமே வந்தாலும், எப்பேற்பட்ட பிரளயம் வந்தாலும், எப்பேற்பட்ட சுனாமி வந்தாலும் என்ன மோட்சத்துக்கு போனவனுக்கு மறுபடியும் பிறப்புன்றது கிடையவே கிடையாது. மோட்சத்தில் பரம சுகமாக பரமானந்தமாக பரமாத்மா அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் அஜ்ஞானமும் போயிடுத்து,
கர்மாவும் நிசேஷமாக மிகுதியே இல்லாமல் நாசத்தை அடைந்து விட்டது. அப்போ மறுபடியும் தேக சம்பந்தத்தை பெறுவதற்கு அவனுக்கு கர்மானது கிடையவே கிடையாது. கர்மா இருந்தால் தானே தேக சம்பந்தம், கர்மா இருந்தால் தானே தேக சம்பந்தம். அப்போ இந்த தேகத்தினுடைய சம்பந்தம் நீங்கின பிறகு அபரிமிதமான ஞானம், அபரிமிதமான ஞானம், பாப சம்பந்தம் இல்லாத ஆத்மா, அதாவது தன்னுடைய சொரூபத்தை அவன் பரிபூர்ணமாக அடைகிறான். ஜீவாத்மஸ்வரூபத்தை அவன் பரிபூர்ணமாக அடைகிறான். இவ்விதமாக அவன் ஜீவாத்மஸ்வரூபத்தை பரிபூர்ணமாக அடைவது என்பது மற்றவர்களுக்கு எளிதில் சிந்திக்காது. அது சமப்படக்கூடியதான ஞானியாக இருந்தாலும் சரி, சமம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி விசாரம் இல்லை. ஆனால் இந்த மூன்றையும் கிளாரிட்டியோடு தெரிஞ்சுக்கணும். அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிரகிருத்தினா என்ன, புருஷன்னா என்ன, குணம்னா என்ன. ஏன்னா இந்த குணத்தை பற்றி விவரணம் அடுத்தது 16ஆம் அத்தியாயத்தில் விவரணம் பண்ண போகிறார் பெருமாள். கீழே சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ சத்துவம், ரஜஸ், தமசு சொல்லணும். சத்தம்னா என்ன, ரஜஸ்னா என்ன, தமசுனா என்ன, சத்துவத்துடைய காரியம் என்ன, ராஜசனுடைய காரியம் என்ன, தமசனுடைய காரியம் என்ன, இப்படி பல காரியங்கள், பல வியாபாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன பண்ணோம், ஏனம் வேத்தி புருஷம், புருஷனை அறிய வேண்டும், ஜீவாத்மாவை அறிந்திருக்க வேண்டும், ஜீவாத்மாவுடைய தன்மையை அறிந்திருக்க வேண்டும். ஏனம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைஹி சஹ. பிரகிருத்தினா அர்த்தம் இந்த அச்சேதனம், முன்னாடியே சொல்லப்பட்டது. அது என்னது, ஸ்திரீலிங்கம், ஃபெமினைன் ஜெண்டர். அதனால் ஏனாம் வேத்தி புருஷம், இந்த புருஷனை அறிந்தவன். குணை சக, மேலே அடுத்த அத்தியாயத்தில் மேற்கொண்ட அத்தியாயங்களில் விவரணம் செய்யக்கூடியதான குணங்களோடு கூடியதான சத்வாதிகுணன் வேத்தி, அதை விஸ்தாரமாக விஷதமாக எவன் அறிந்து அதில் முதிர்ச்சி பெறுகிறானோ சஹா சர்வதா வர்த்தமானோபி பூயஹா ந அபிஜாயதே. அவன் அந்த பூர்ணோபாயன் எந்த ஷரீரத்தில் அவன் எத்தகைய சிரமத்துடன் வசித்து வந்தாலும் மீண்டும் அவன் சம்சாரியாக பிறப்பது இல்லை. ஏனம் வேத்தி புருஷம் பிரகிருதிஞ்ச குணை சஹ சர்வதா வர்த்தமானோபி நசபூயோபிஜாயதே. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. யயேவம் வேத்தி புருஷம், யயேவம் வேத்தி புருஷம் பிரகிருதிஞ்ச குணைः சஹ, பிரகிருதிஞ்ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி, சர்வதா வர்த்தமானோபி ச பூயோபிஜாயதே. ந ச பூயோபிஜாயதே. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். யயேவம் வேத்தி புருஷம் பிரகிருதிஞ்ச குணைः சஹ சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோபிஜாயதே. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா. அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா, ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா,
सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा रवी शशिकला लोपलिया राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा राजस सुकुमार मदनाचा पुतळा कस्तुरी मंगलवट चंदन
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।